இல்லை, எல்லாமே பொய் என்ற மனோபாவத்தில் இருந்தாள். மறுநாள் முத்தையனை பார்த்த பிறகு அந்த எண்ணம் அவளுக்கு மாறிவிட்டது. உலகில் உறுதியானது, உண்மையானது, அழிவில்லாதது ஒன்று உண்டு. அது அன்பு என்ற உறுதிப்பாடு அவளுக்கு ஏற்பட்டது. யமுனா தீரத்தில் வேணுகானம் செய்து மாடு மேய்த்து திரிந்த கண்ணன் திடீரென்று ஒருநாள் மதுராவிற்கு ராஜரீகம் நடத்த சென்ற பிறகு பிருந்தாவனத்தில் அவனுடைய தோழர்கள் எல்லாம் துயரக்கடலில் ஆழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ராதை மட்டும் அவ்வாறு துயரப்படவில்லை. அவள் தன் சிநேகிதியிடம் சொல்கிறாள், தோழி, ஏன் துயரப்பட வேண்டும்? இந்த உலகத்தில் சுவாசமானது எதுதான் உண்டு? சகலமும் அனித்தியமல்லவா? மனுஷர்கள் அனித்தியம், வாழ்வு அனித்தியம், சுக துக்கங்கள் எல்லாம் அனித்தியம். இது தெரிந்திருக்கும் போது கிருஷ்ணன் போய்விட்டானே என்று நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? சகியே, இந்த உலகில் நித்தியமானது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அதுதான் பிரேமை. பிரேமைக்கு உரியவன் கூட அனித்தியந்தான். அவன் போய்விடுவான். ஆனால் பிரேமை மட்டும் ஒரு நாளும் அழியாது. அது நித்தியமானது. தோழி, நமது ஹரி பெரிய திருடன் அல்லவா? ஆனால் அவன் கூட திருட முடியாத ஒன்று இருக்கிறது. அதுதான் நமது இதயத்தில் உள்ள காதல். அவனால் கூட அதை திருடி கொண்டு போக முடியவில்லை அல்லவா? பின் எதற்காக நாம் துக்கப்பட வேண்டும்? ராதையின் மேற்சொன்ன மனநிலையைத்தான் கல்யாணி அடைந்திருந்தாள். முத்தையனுடைய மரணம் அவளுக்கு துக்கம் விளைவிக்கவில்லை என்று நாம் சொல்ல மாட்டோம். ஐயோ, கல்யாணிக்கா துக்கமில்லை? துக்கமில்லாமலா அப்படி சித்திர பதுமை போல் நிற்கிறாள்? துக்கமில்லாமலா அப்படி கண்ணீர் பெருக்குகிறாள்? ஆனால் அது சாதாரண துக்கமல்ல, அதிசயமான துக்கம் என்று மட்டும் சொல்லத்தான் வேண்டும். சாதாரணமாயிருந்தால் அதை மறக்க முயல்வது அல்லவா நியாயம்? அதுதானே மனித இயற்கை. ஆனால் கல்யாணி அந்த துக்கத்தை மறக்க விரும்பவில்லை. அந்த மகத்தான துக்கத்தில் அவள் ஏதோ ஒரு மகத்தான இன்பத்தையும் கண்டிருக்க வேண்டும். உண்மையில் கல்யாணி 2ஆம் முறை உயிர் துறக்க முயலாததன் காரணம் இதுதான். உயிர் துறந்தால் முத்தையனுடைய ஞாபகம் போய்விடுமோ என்னமோ. அன்றிரவு தண்ணீரில் விழுந்தவுடன் எல்லா ஞாபகமும் போய்விட்டதே. சாவிலும் அப்படித்தானே போய்விடும். முத்தையனையும் அவனுடைய காதலையும் மறந்துவிட்டு செய்யும் மரணம் வேண்டாம். கல்யாணியின் சுயநலமற்ற பரிசுத்தமான காதல் அவளை ஒரு தெய்வ பிறவியாக மாற்றியது. வாழ்க்கையில் அவளுடைய செயல்கள் எல்லாம் அதற்கு உகந்தவையாகவே அமைந்தன. பூங்குளத்திலும் தாமரை ஓடையிலும் அவளுக்கு இருந்த திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளின் துயர் தீர்ப்பதற்காகவே அவள் பயன்படுத்தி வந்தாள். கள்வனின் காதலி நாளடைவில் கடவுளின் காதலி ஆனாள். கள்வனின் காதலி முற்றிற்று. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்தது அமரர் கல்கியின் கள்வனின் காதலி. இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு சிறந்த ஒலி புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் காணொளி வழியாக. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் பிரியதர்ஷினி. நன்றி. வாழ்க வளமுடன்.